ஆண்டவர் உலகரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 9வது மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மலத்தின் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். நாகம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படும். நம்முடைய ஆண்டவர் இனி நம்மை சிறுமைப்படுத்த மாட்டார், இனி நம்மை சிற்றிக்க மாட்டார். நமக்கு நாம் செய்த சில தவறு நிமித்தமாய் நமக்கு சில சிற்றையை தந்திருக்கலாம், சில வியாதியை கூட அனுமதிச்சிருக்கலாம், சில நெருக்கடிகளை அனுமதிச்சிருக்கலாம். இப்படியே நான் வாழ்ந்து முடிச்சிருவேன், என் வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. தேவ பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கவனித்து பாருங்கள். ஆபிரகாமா ஆண்டவர் அழைச்சார். நிச்சயமாக அந்த உன் சந்ததி இவ்வளவு பெரிதாக இருக்குது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்படி தான் வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுது. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 12:12 வாசிக்க கேட்போம். நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படிதான் சொல்லப்பட்டு ஈசாக்கு வாக்கு கொடுக்க பாருங்க. பஞ்ச காலத்தில் நீ கேராரில் இரு அப்படிங்க, மலையும்ல ஒன்றும் கிடையாது, நீ இருப்ப நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னார். யாக்கோபு எப்போ சொன்னார், அப்பா அம்மா கொண்டு விரட்டி விட்ட பரவ சொல்லிட்டாரு, நான் உன் கூடயே வந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அளவு நான் உன்னை விட்டு விலகுல கைவிடுவேன் என்று. அதை 28 நம்ம நிச்சயவாசி. இந்த முற்பிதாக்களுடைய லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சில நாட்கள் கொஞ்சம் அப்படியே கொண்டு போனார். ஆபிரகாம் 25 வருஷம் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து சில நெருக்கடியை சந்தித்தான். அதனால் வாக்கு மாறலை. அந்த நாட்கள் முடிந்து போனது. 100வது வயதில் ஒரு பிள்ளையை கொடுத்து அவனை பாருங்கள், இன்றைக்கி விசுவாசியில் தகப்பனாய் கர்த்தர் நேசிக்கிறார், அவனை மேன்மைப்படுத்திருக்கிறார். ஈசாக்கு விதை விதைத்த போது அந்த தேசத்து ராஜாவே அவன்கிட்ட வந்து ஒப்புரவாகக்கூடிய அளவிற்கு தேவன் அவனுக்கு என்ன செய்தார், அவனுடைய சிறுமைப்படுதலை மாற்றி போட்டார். யாக்கோபு எப்படி இருந்தான், பிடுங்குறவன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்திட்டார். அதனால் இதுவரைக்கும் உங்களுக்கு அப்படி சிறுமைப்படுத்தினதாக தோன்றினாலும், தேவன் உங்களுக்கு சில சிற்றையை கொடுத்துருந்தாலும் அதை கர்த்தர் மாற்றுவார். வருகிற நாட்கள், மாதங்கள், வாரங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா விடுதலையின் மாதமாக இருக்கும், ஆசீர்வாதத்தின் மாதமாக நிச்சயம் இருக்கும். எப்போதுமே இப்படியே இருந்துருவோன்னு நினச்சக்கூடாது. 430 வருஷம் ஒடுக்கப்பட்டாங்க. ஆனால் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே ஆண்டவர் நினைச்சார், சிறுமைப்படுத்தினதை மாற்றி லேலுயா தோத்திரம்னு எகிப்திலிருந்து ஜனங்களை என்ன செய்தார், புறப்பட பண்ணினார். யோசேப்பை குறித்து வேதம் அப்படி தான் சொல்ல. வாசிக்கப்போ சங்கீதம் 105 17 18 19 வாசிக்கும் போது, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். இப்போ யோசேப்பு எப்படி போயிருக்காம இருங்க, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக உள்ள பையன் தான். அதனால் அப்பா சார் பாவம்னா ஒன்று ஆண்டவருக்கு உண்மையாக தானே இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம், ரைட் தான். அதனால் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் அனுப்பி. நம்முடைய சிறுமைப்படுதல் என்பது ஒரு நோக்கம் இருக்குது, தெய்வத்திட்டம் இருக்குது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். பாருங்க, சும்மா இருக்கிறவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. உங்களுக்கு நம்ம தேவன் புடமிடுதல் உண்மைதான். எப்படி தங்க புடமிடப்படுகிறோம் அதே போல புடமிடுதல். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். பாருங்க, தேவனுடைய வேலை இருந்தபோது அவனை கட்டவிழ்க்க சொல்லி அவனை தேசத்துக்கு அதிபதியாய் கத்திருப்பார். அதனால் உங்களுடைய சிறுமைப்படுதல் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதை மாற்றி ஆசீர்வாதத்தை, உயர்வை, மேன்மை தந்து நிச்சயம் நடத்தும். நாம் நல்ல பிதாவே, சிறுமைப்பட்ட நாட்களை மாற்றி ஆசீர்வாதத்தை, விடுதலை, சமாதான, சந்தோஷத்தை கொடுத்து நீர் ஒவ்வொருவரையும் நடத்த போகிறபடி நாளை ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. God bless you. நாளை ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள், ஆன் சர்வீஸில் இணைந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் அனுதின கண்மலை தேடி சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக.